சரி, ஓபன் பண்ணியாச்சு. இதுல வெப்சைட்ஸ் காலம்குள்ள நான் போயிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஆட் வெப்சைட் இதை நான் கிளிக் பண்றேன். ஏற்கனவே நம்ம இதை கொடுத்துதான் நம்ம ஏஐல பண்ணிருக்கோம், கரெக்டுங்களா? இப்ப நம்ம இந்த வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? இந்த வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கறத நல்லா பாருங்க. இப்ப நீங்க உங்க கிளைண்டோட வெப்சைட்டை வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். நீங்க இந்த வெப்சைட்டை வாங்கியிருக்கீங்க, இதுல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்களான்னு காமிக்கும். இல்ல நான் என் கிளைண்டோட வெப்சைட்டை வாங்கல, இப்போதைக்கு நான் சாம்பிள் தான் பண்ண போறேன்னா நீங்க யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படிங்கறத நீங்க பயன்படுத்திக்கலாம். பட் பின்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஓன் டொமைன்ல நீங்க இதை இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். சரி, யூஸியை கொடுத்துட்டு அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு எனக்கு எல்லா இடத்தையும் நான் பயன்படுத்துற ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டா நான் இங்க போட்டுறேன். அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். ஓகே, கொடுத்துட்டேன். பில்ட் ஃப்ரம் ஸ்கிராச். நான் ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போறது இல்லை, நான் வந்து ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து டெவலப் பண்ண போறேன். அப்ப பில்ட் ஃப்ரம் ஸ்கிராச் கொடுத்துட்டா போதும். இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ஒரு வெப்சைட்டை எனக்கு வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு கொடுத்துரும். சரி, ஓகே, இருங்க அது எப்படி கொடுக்குதுன்னு பாத்துக்கோங்க. வேர்ட் ப்ரெஸ்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் தனியா பேக் எண்ட் தனியா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆல்ரெடி இன்டிகிரேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. வேர்ட் ப்ரெஸ்னா என்ன சார் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது ஒரு சிஎம்எஸ் டெக்னாலஜி. அதாவது நம்மளுக்கு வந்து கோடிங்கே தெரியாதனால நம்மளால வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். சரி, ஓகே, பார்ப்போம் அது என்ன எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். இப்படிதான்பா இருக்கும். இதுதான் டேஷ்போர்ட். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா ஒர்க்கையும் பண்ண போறோம். சரி சார், எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, இப்படிதான் இருக்கும். இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன் இருக்கு. என்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னடான்னா ஒரு நம்பரை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு நம்பரை கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா நம்மளால இண்டிவிஜுவலா மேனுவலா உட்காந்து பண்றதா டைம் ஆகுங்கிறதுக்காக என்கிட்ட மொபைல் போன் இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அதுல ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்லோட பேர் வந்து கால்குலேட்டர். இந்த ஆப்பை ஓபன் பண்ணி இந்த நம்பர்ஸை என்டர் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே செகண்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்ப மொபைல் போன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா இந்த ஆப் இம்பார்ட்டன்டான்னு கேட்டா ஆப் தான் இம்பார்ட்டன்ட். ஆப்னு ஒரு விஷயம் இல்லாட்டினா மொபைல் போன் இருக்கிறதே வேஸ்ட். கரெக்ட்டுங்களா? இல்ல வெறும் ஓஎஸ் மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுல ஒண்ணுமே இல்லாம எதுக்குமே யூஸ் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸ் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப ஆப் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப இதை நான் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி எழுதுறேன். மொபைல் போனுக்கு ஆப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ லேப்டாப்புக்கு சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் வேர்ட் ப்ரெஸ்ங்கிறது ஒரு எம்டியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்ளிகேஷன். இதுவுமே ஒரு ஓஎஸ் தான். ஆண்ட்ராய்டு மாதிரி இது ஒரு ஓஎஸ் தான். இப்ப நீங்க இதை வியூ பண்ணி பாருங்களேன். இதுல ஒண்ணுமே இருக்காது, இந்த மாதிரி எம்டியா தான் இருக்கும். இது ஒண்ணுமே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? வேர்ட் ப்ரெஸ்ங்கிறத வச்சு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறோம். அப்ப மொபைலுக்கு ஆப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ லேப்டாப்புக்கு சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி வேர்ட் ப்ரெஸ்க்கு இம்பார்ட்டன்டானதோட பேர் தான் பிளகின்ஸ். நான் மறுபடியும் கீழே எழுதுறேன். PLUGINS பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளகின்ஸ் இல்லாம நம்மளால வேர்ட் ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. குரோமுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப வேர்ட் ப்ரெஸ்க்கு எது இம்பார்ட்டன்ட்? பிளகின். பிளகின்னா என்ன? ஆப் மாதிரி தான். கால்குலேட்டர் ஆப் வச்சு கால்குலேட்டர் தான் ஒர்க் பண்ண முடியும், எல்லாத்துலயும் ஒர்க் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண முடியுமா கால்குலேட்டர்ல? முடியாது. அதே மாதிரி தான் இந்த வேர்ட் ப்ரெஸ்ல இந்த பிளகின்ஸ் அப்படின்னா என்ன பண்றான்னா ஒரு பிளகினுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிளகின் இருக்கு. அதோட பேர் தான் எலமெண்டர். ஒரு தீமை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளகின்ஸ் இருக்கு. அதோட பேர் தான் ராயல் ஆடான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு. எசென்ஷியல் ஆடான்ஸ் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. வேற எலமெண்ட்ஸ் கிட். எலமெண்ட்ஸ் கிட் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அது எல்லாமே தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்கப் எடுக்கிறதா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம WP மைக்ரேஷன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். கேட்ச் எல்லாத்தையும் கிளியர் பண்றதா இருந்தா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டு ஸ்பீடு கேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இல்ல WP ஆப்டிமைசர்னு ஒன்று இருக்கு, அதுவுமே பயன்படுத்தலாம். பட் மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு டாஸ்க் இதுவே போதுமா, இந்த இதுவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். செக்யூரிட்டிக்கு, வெப்சைட் செக்யூரிட்டிக்கு வேர்டு ஃபென்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆர் வந்து பாத்தீங்கன்னா WP செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு பிளகினை நம்ம என்ன பண்ணுவோம், தாராளமா பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளகின்ஸ், நிறைய பிளகின்ஸ் இருக்கு. நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமர்ஸ் வெப்சைட்டா நீங்க பில்ட் பண்றதா இருக்கீங்கன்னா இதுலயே காமர்ஸ் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டாஸ்க் என்ன, இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கிற எல்லா பிளகின் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. எழுதுறீங்களா? இப்ப எழுதிக்கிறீங்களா? இதை கேக்குதுங்களா என் வாய்ஸ் எல்லாருக்கும்? எஸ் சார். இங்க இருக்கிறத எழுதிக்கிறீங்களா எல்லாருமே? பிகாஸ் இங்க எஸ். இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கிற எல்லா பிளகின்ஸும் நோட் பண்ணிக்கோங்க.